இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருமயம் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த திருமயம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்துட்டு ரகுபதி அவர்களும், ஏடிஎம்கேல இருந்து வைரமுத்து ஐயா அவர்களும், என்டிகேல இருந்து லட்சுமி அவர்களும், டிவிகேல இருந்து சிந்து அப்படின்னு சொல்லி 4 வேட்பாளர்கள் 4 பெரிய கட்சியில இருந்து போட்டிடுறாங்க. இந்த தேர்தல்ல மக்களோட ஆதரவு யாருக்கு? நடந்த ஆட்சி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா ஆள் பார்த்த ஆள் இந்த 1000 ரூபா அனுப்புறாங்களே அவங்களாம் வந்து ரொம்ப பேர் வாங்காம இருக்காங்க. அதுல கட்சி யாரு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் டிக் அடிச்சு விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லாதவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறதாக சொன்னாங்க. அது எல்லாமே இப்போ வந்து இருக்கப்பட்டவர்களுக்காக கொடுத்துட்டு இல்லாதவர்களுக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை கண்டிப்பா திரும்ப இந்த தொகுதியில ஏடிஎம்கே வைரமுத்து ஜெயிக்கலாம். 2 திருப்பு வந்து கொஞ்சம் ஓட்டு 600 ஓட்டு 1200 ஓட்டுல மிஸ் ஆச்சு. இந்த திருப்பு கண்டிப்பா ஏடிஎம்கே திரும்ப ஜெயிச்சுவாங்க. வைரமுத்து ஐயா 100% வர்றதுக்கு வாய்ப்பு. நாங்க வைரமுத்து ஐயாவுக்கு ஓட்டு போட்டோம்னா எலெக்ஷன்ல நின்று அவர் தோல்வி அடைஞ்சாலும் அவர் எங்களை வந்து அவர் பார்ப்பாரு. மீண்டும் டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். மாற்றுங்கும் போது டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும். புதுசா மாற்றம் வேணும். எப்பவுமே இங்க சுத்தோட எல்லாமே வைரமுத்து ஐயாவோட ஐயாவும் பையனும் தான் இது எல்லாமே அதனால இங்க உள்ள யங்ஸ்டர் எல்லாமே ஓட்டு எல்லாருமே எங்களுக்கு வைரமுத்து ஐயா வந்தா தான் நல்லா இருக்கும். என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. பணம் கட்டினாதே உங்களுக்கு 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லி இப்ப கடைசியில் எங்களுக்கு வேலையே இல்லை. எங்க அம்மா செத்துச்சு, அது உயிரோட இருந்தா எல்லாம் செய்யும். இப்ப எங்களுக்கு ஐயா, எங்களுக்கு வைரமுத்து ஐயா எல்லாம் எங்களுக்கு செய்யணும். ஏடிஎம்கே கட்சிக்காரர் மட்டும் இல்ல, அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் நல்ல விசேஷம் கட்ட விஷயம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவாப்புல. 2 திருப்பு நம்ம தோத்துட்டோம், அப்படியே அரசியலேருந்தே ஒதுங்கிடுவோம் அப்படின்ட்டு ஏற்பட்ட பேர் ஒதுங்கியிருக்காங்க. அப்படி இல்லாம தொடர்ந்து மக்கள் பணியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆரரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் நம்ம ஆரரோட்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலுமே போய் கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் ஆதரவு யாருக்கு, யார் வெற்றி வேட்பாளராக இருக்க போறாங்க, ஆட்சி மாற்றம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருமயம் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த திருமயம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்துட்டு ரகுபதி அவர்களும், ஏடிஎம்கேல இருந்து வைரமுத்து ஐயா அவர்களும், என்டிகேல இருந்து லட்சுமி அவர்களும், டிவிகேல இருந்து சிந்து அப்படின்னு சொல்லி 4 வேட்பாளர்கள் 4 பெரிய கட்சியில இருந்து போட்டிடுறாங்க. இந்த தொகுதி வந்து ஒரு ஸ்டார் தொகுதினே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் இருக்கு. கடந்த 2 ஆட்சியிலுமே டிஎம்கே சார்ந்த ரகுபதி அவர்கள் தொடர்ந்து 2 முறை இந்த தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதை தாண்டி இந்த தேர்தலில் மக்களோட ஆதரவு யாருக்கு, யாருக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க, யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க, ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா, மாற்றம் ஏற்படலைன்னா எங்களுக்கு மாற்று அரசியல் தேவைப்படுதா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள், நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நாம இப்போ ஊருக்குள்ள, அதாவது எப்பயும் நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல அந்த ஊர் சார்ந்திருக்க ஆட்கள் எடுப்போம். இந்த வட்டம் கொஞ்சம் உள்ள வந்து கிராமத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தாலே தெரியும், ஃபுல்லா கிராமம் தான் இங்க. ஸோ இந்த கிராமத்துல இருந்தே இந்த கணக்கெடுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நேரடியா கிராமத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஊருக்குள்ள எல்லா இடத்துலையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்கா, இப்போ 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இப்போ உங்களோட தொகுதியில் எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஏடிஎம்கே தான் வரணும். என்ன காரணம் அக்கா? எங்க குட்டைகள்லாம் எல்லாம் நடக்குது, தண்ணி போட்டு பிள்ளை ஊட்டியெல்லாம் சாகுது, சின்ன சிறுசுகள்லாம் சாகுது, கெடுத்து கொள்றாங்க. அப்புறம் என்ன ஆட்சி வந்ததுல இருந்து அதனால ஒரு மாற்று அரசியல் வந்து எதிர்பார்க்குறீங்க? மாறணும். இந்த ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். அந்த இதெல்லாம் மாற்றணும்ப்பா. என்னெல்லாம் மாற்ற வேண்டியது இந்த இருக்கு? ஏரியாவில் இப்படியெல்லாம் சாக்கடை அதுமா இருக்கு. நாங்கள் இருக்கிற ரொம்ப கஷ்டத்தில் இருக்காது. மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ளே வருது சாமி. அதெல்லாம் மாற்றுதல் ஆட்சி மாறினாத்தான் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே மாற்றுதல்லாம் ஆகணும். அப்போ இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் எந்த ஒரு எந்த மாற்றம்? இதுவுமே மாற்றுதல் செய்யலப்பா. நாங்கள் அப்படித்தான் ரோட பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. நாங்க எத்தனை நாளுக்குள்ள சொல்லியிருக்கிறோம் ரோடு போட சொல்லி. ஆனால் இதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே வரல. எந்த இதுவுமே எல்லாமே பண்ணிட்டு ஒரு ஒத்தையா போக முடியல, வர முடியலப்பா. எல்லாம் ஒரு பயமாத்தான் போகுது. அதனால ஆட்சி மாற்றி அமைக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். சரி, ஆட்சி மாற்றம் சொல்றீங்க. யாரோட ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மாவோட ஆட்சி வரணும். ரெட்டலை ஆட்சி வரணும்ப்பா. வந்தாத்தே எங்களுக்கு ஆட்சிதான் எங்களுக்கு. ரெட்டலையோட ஆட்சி வந்தாதான் ஒரு மாற்றம் ஏற்படும். நல்லா இருக்கும். இங்கே ரோடெல்லாம் எந்த இதுவும் இல்லாம அது அளவுக்கு பிள்ளை ஒட்டியெல்லாம் இதுல கரையும் போக முடியல சார். ரோடு எங்களுக்கு நல்ல விதமா போடணும். இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் ஒரு வழி பண்ணணும் சார். 2026 தேர்தலில் இங்க திருமயம் தொகுதியில் 4 வேட்பாளர்கள், பெரிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிவிகே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகேல. ஸோ இந்த தொகுதியில் யார் வந்தால் நல்லா இருக்கும், யாரோட ஆட்சி நல்லா இருக்கும்? இந்த முறை கண்டிப்பா திரும்ப இந்த தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிக்கலாம்.
2 திருப்பு வந்து கொஞ்சம் ஓட்டு 600 ஓட்டு 1200 ஓட்டில் மிஸ் ஆச்சு. இந்த திருப்பு கண்டிப்பாக ஏடிஎம்கே திரும்ப ஏதாவது ஜெயிச்சிருவாங்க. ஏடிஎம்கே வைரமுத்தையா. வைரமுத்தையா தான் ஜெயிக்கிறார். என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்குல்ல, அவர் வந்தா இது அவர் வந்து எல்லா நல்ல ஃபங்க்ஷன், கெட்ட ஃபங்க்ஷன், நல்ல ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிடுவார். தோத்துட்டோம்ட்டு அவர் வீட்டில் இல்லை. கட்சி ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்தாப்புல. மற்றபடி ஏடிஎம்கே கட்சிக்காரர் மட்டும் இல்லை, அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் நல்ல விசேஷம் கெட்ட விசேஷம் எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணுவாப்புல. 2 திருப்பு நம்ம தோத்துட்டோம், அப்படியே அரசியலேருந்தே ஒதுங்கிடுவோம் அப்படின்ட்டு ஏற்பட்ட பேர் ஒதுங்கியிருக்காங்க. அப்படி இல்லாமல் தொடர்ந்து மக்கள் பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் கட்சி தலைமை அவருக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்துருக்கு. உறுதியாக இந்த முறை திரும்பியத்தில் ரெட்டலை இந்த வட்டம் தோக்க விட மாட்டீங்க? விட மாட்டோம். இந்த திருப்பு கண்டிப்பாக ரெட்டலை திரும்பியத்தில் மலரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகும். இந்த 5 வருட ஆட்சின்றது இந்த திருமயம் தொகுதியில் என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கு? திருமயம் தொகுதியில் அப்படி ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வரல. கடந்த 10 வருட அதிமுக ஆட்சியில் திருமயம் தொகுதியில் அதிமுக 5 வருஷம் ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்துச்சு, 5 வருஷம் கட்சி எம்எல்ஏவாக இருந்தோம். கட்சி எம்எல்ஏ கிடையாது. இருந்தாலும் அதுக்கு நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம். அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம், 2 மினி கிளினிக் கொண்டு வந்தோம், போக்குவரத்து பணிமனை கொண்டு வந்தோம், இங்கே ஜிஹெச்சில் நிறையா வசதி பண்ணோம். நாங்கள் ஆளுங்கட்சி ஆகும்போது என்ன பண்ணோமோ, இத்தனைக்கும் 5 வருஷம் அங்கே எம்எல்ஏ, 5 வருஷம் எம்எல்ஏ இல்லை. அதை நாங்கள் பண்ணதை விட இப்போ அமைச்சர் தொகுதி இது, அதுக்கு ஈக்குவலாக கூட அவங்க பண்ணல. அதனால ஒரு மாற்றம் இந்த திருப்பு அந்த எங்களுடைய வேட்பாளர் வைரமுத்தையா இந்த திருப்பு தலைமை வாய்ப்பு கொடுத்துருக்கு, ஜெயிப்பார். வைரமுத்து தான் 100% வர்றதுக்கு வாய்ப்பு. 100% மாற்றம் கிடையாது. ஆமா, வைரமுத்தையா 100% வர்றதுக்கு வாய்ப்பு. அவர் பையன் நல்லா ஆக்டிவா இருக்காப்ல, நல்லா செய்யறாரு. எங்க பசங்களோட ஒன்னா இருக்கு. எங்க பசங்களோட அவர் ஒன்னா இருக்கு. மாற்றம் கிடையாது. அதனால வைரமுத்தையா மீண்டும் இந்த தடவை வந்துடும் வரதுக்கு வாய்ப்பு. அப்போ ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. ஏற்கனவே குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தோத்துருக்காரு. ஆனா இந்த வட்டம் ஏடிஎம் கண்டிப்பா வைரமுத்தையா வர்றாரு. ஆனா 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இப்போ இங்க திருமயம் தொகுதியில 4 பெரிய கட்சிகள் இருந்து 4 வேட்பாளர்களும் அறிவிச்சிட்டாங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு? யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வைரமுத்தையா வந்தா நல்லா இருக்கு. என்ன காரணம்? அவர் முன்னால் அம்மா இருந்த காலத்துலேருந்து ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால அவர் இப்போ ஆல்ரெடி இருந்த அரசியல் இந்த 5 வருஷம் அரசியல் திருமயம் தொகுதியில் எப்படி இருந்துச்சு? நல்லா பெருசாக ஒன்றும் பண்ணணும், ஒன்றும் இது இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அப்படின்னா மீண்டும் அந்த அரசியல் வேணாம், ஒரு மாற்று அரசியலில் வைரமுத்தையா. ஆனால் இப்போ 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த திருமயம் தொகுதியில் 4 கட்சியிலிருந்துமே 4 வேட்பாளர்கள் வந்து இப்போ களமிறங்குறாங்கன்றப்போ என்ன கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்? மீண்டும் அதே கட்சியில் ஒரு மாற்று கட்சின்னு என்ன சொல்லுவீங்க? ஸ்டாலின் வந்தால் தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? எல்லாமே நல்லா செஞ்சுக்கிருக்காரு, அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும். அதனால திருப்பியும் டிஎம்கே வந்தாவே நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். இங்கே வந்து முன்னே இருந்ததை விட இப்போ வேற ஆள் மாற்றலாம். வேற கட்சினா எந்த கட்சி சொல்றீங்க? இப்ப திமுக 10 வருஷம் ஏடிஎம்கே மாற்றலாம். இந்த தொகுதிக்கு வைரமுத்தையா. என்ன காரணம்? மக்களுக்கு ஏதாவது செய்யணும், பண்ணணும், அந்த இதெல்லாம் செய்யணும் இல்லையா? சொல்றது வந்து பார்த்துட்டு செய்யணும் அப்படின்ட்டு போறது. அதனால வெறுப்பாகும்ல, ஒரு ட்ரிப் வர்றாங்க, அவ்வளோதான். அதோட வரமாட்டாங்க, அடுத்து பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அதனால ஒரு மாற்று அரசியல் தேவை. மாற்றுங்கள் சொன்னாக்கா அது ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? ஆமா, கேட்டாங்க ஏதாவது ஒன்று ஊரில் செய்து. அதனால மாற்று அரசியல். அப்போ எங்கள் ஊர்லலாம் ஊரில் தண்ணியே கிடையாது, மழையில ஒன்றும் இல்லை. போர் போடுங்க, நான் ஊர் நிற்கிற ஒரு போர் ஒன்று போட்டு கொடுங்க, குடிநீருக்கு சாப்பாடு செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அவன் செய்கிறோமா அப்படிதான், அது ஒன்றும் இல்லை. அதனால ஒரு மாற்று அரசியல் தேவைப்படும். மாற்றுகள் தேவைப்படும்ல, ஒரே இடத்துல வேலைக்கு அதில் ஆளுகள் மாறணும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ 4 கட்சியில இருந்துமே வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 10 ஆண்டு டிஎம்கேவோட ஆட்சி இங்கே திருமயம்ல இருந்துருக்கின்றப்போ இந்த அடுத்த 5 வருஷம் இந்த ஆட்சி தான் நல்லா இருக்கணும் யாருன்னு நினைக்கிறீங்க? வைரமுத்து இஸ் பெஸ்ட். எதனால? நல்லா செஞ்சிருக்காரு இந்த ஏரியாவுக்கு. ஸோ அவரே ஃபிட்டாக எதிர்பார்க்கலாம். மீண்டும் அவரே, அதாவது மாற்று அரசியலாக வருது. ஆமாம், ஒரு மாற்று அரசியல் தேவை. எதனால மாற்றம்னா? மாற்றம் அதே போட்டு இது பண்ண போகிறேன். மாற்றம் வந்து வேணும். மாற்றம்னா யாருன்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் வரலாம், ஆனால் போட்டியாக இருக்குது. அதான் இப்போ மாற்றம்னா இப்போ டிஎம்கே தவிர்த்துனா நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, ஏடிஎம்கே. என்ன இந்த 5 ஆண்டு ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு? அப்போ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அந்த அளவுக்கு திரும்ப விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு எல்லாமே. அதனால ஒரு மாற்றம் வேணும். மாற்று அரசியல் தேவை. என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்னா நம்மளுக்கு ஆட்சி மாறி வர்றதே நல்லதுன்னு. மாறி வரணும், எந்த ஆட்சி வரணும், யார் வரணும்? எடப்பாடி வந்தால் தேவை, அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன காரணம், எதனால? நாங்கள் ஏன்னா ஆட்சி மாறி போயிடுச்சுன்னு இப்போ திருப்பி அதே ஆட்சி அமைக்கணும். இந்த 10 வருஷம் இங்கே வந்து டிஎம்கே ஆட்சி இருந்திருக்கு. என்ன மாறுதல் ஏற்படுகிறது திருமய தொகுதியில்? மாற்றங்களுக்கு வந்து நம்ம திருமயம் தொகுதிக்கு அம்மா ஆட்சி மலரணுங்கிற ஒரே இதில். இந்த 10 வருஷத்துல மாறி இருக்கா? மாற்றம். ஆமா. இல்ல இந்த 10 வருஷத்துல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? மாற்றம் ஏற்படல, அதுதான் இந்த தவணை மாறணும். இந்த தடவை மாறி ஆகணும். அம்மா, இந்த 2026 தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. இங்கே நம்ம தொகுதியிலேயே வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சுட்டாங்க.
ஏற்கனவே இந்த ஒரு 10 வருஷமா டிஎம்கே ஆட்சி வந்து போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு 10 வருஷம் இந்த தொகுதியில டிஎம்கேவோட இது வந்து போயிட்டு இருக்குன்றப்போ வரப்போற தேர்தல்ல ஒரு மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? என்னன்னு சொல்லுங்க. மாற்றம் தான் எதிர்பார்க்கணும். மாற்றம்னா என்ன மாதிரியான மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? நம்ம ரெட்டலையில் மாற்றமா எதிர்பார்க்குறோம். என்ன எதனால இந்த ஒரு மாற்றம்? இப்போ அந்த ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு? இந்த ஆட்சி வந்தால் நல்லது தான். ம் மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க, ம் நல்லா செய்வாங்க. ம் இந்த கடந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்போ? இந்த ஆட்சி அப்படித்தான் இருக்குது. ஒரு மாற்றம் மாற்றமா இல்லை. எதிரி கட்சி வந்தாத்தே நல்லா இருக்கும். எதிர்கட்சியில இருந்து வந்தாதான் நல்லா இருக்கும். எதிர்கட்சி வரணும் அப்படிங்கிறா. அம்மா நீங்க சொல்லுங்க, இந்த 2026 தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? ஆதரவுக்கு என்னது, ஒரு கம்மா வேலை பார்த்தா சாப்பிடலாம் வைக்கலாம், கூலிகளுக்கு போனதே வேலைக்கு போனதே சாப்பிட வைக்கலாம். இல்லைன்னா எங்களுக்கு விவசாயம் எதுவுமே இல்லை. வேலைக்கு போனதே எங்களுக்கு நல்ல மக்களுக்கு நல்லா செய்யணும் வைக்கணும். அதுவே தொழில் போகும். எங்களுக்கு எதுவுமே இல்லை, வேலை பார்த்தா கண்டுபிடிக்கும். அப்படின்னு உங்களோட ஆதரவு யாருக்குன்றது தெரியணும்ல. இப்போ ஆதரவுன்னா அந்த கட்சிக்கு வந்தால் தானே நல்ல ஆதரவு. அதை எல்லாம் கொடுக்கணும். தொழில் போக்குவரத்துக்கு எல்லாம் கொடுக்கணும், கம்மா வேலைக்கும் கொடுக்கணும். தொழில் எல்லாம் எந்த கட்சி? ரெட்டலை கட்சியே இருந்தா. ரெட்டலை கட்சி வந்துச்சுன்னா இந்த ஒரு மாற்றம் எல்லாமே ஏற்படும். அதனால இந்த வட்டம் உங்களோட ஆதரவு வந்து அப்போ ரெட்டலை கட்சிக்கு தான். கம்மா வேலையும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களோட ஆதரவு யாரு? எந்த கட்சி நல்லா இருக்கு? இல்லை ஒரு மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? மாற்று அரசியல் வேணும். யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றுங்கும் போது டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம்? டிவி என்ன காரணம்? புதுசா மாற்றம் வேணும். எல்லாமே ஆண்டுக்கு இருக்காங்க. 75 வருஷமா எதுவும் மாற்றமே ஆகல. திருப்பி அதே பழையபடி அவங்க ஜாதி அரசியல் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த இதுவுமே இல்லை. ஜாதி இல்லைங்கிறா, ஜாதி உண்டு, ஜாதி அரசியல் தான் பண்ணிக்கிருக்காங்க. அதனால மாற்றம் வேணும். டிவி கேக்கு எனக்கு என்டிஏ சான்ஸ் கொடுக்கலாம். அப்போ அதிமுக இங்கே என்டிஏ கவர்மெண்ட். என்ன காரணம்னா இப்போதான் நம்மளுக்கு நினைச்ச ஃபண்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதனால ஈஸியாக இதாக இருந்தாலும் இது கிடைக்கும். ஆனால் இப்போ 2026 தேர்தலில் இப்போ இங்கே வந்து 4 கட்சியில் இருந்து போட்டிடுறாங்கன்றப்போ அதே ஆட்சியில் இருக்க அரசியல் தேவைப்படுதா, இல்லை ஒரு மாற்று அரசியல்? எங்களுக்கு மாற்று அரசியல் தான் தேவைப்படுது. என்ன காரணம்னா இங்கே உள்ளவர்களுக்கு அங்கே உள்ளவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கும். சில பேர் அங்கே அறிவிக்கிறது இங்கே வந்து நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. இது இவங்களே எல்லாமே இது பண்ணிக்கிட்டு நமக்கு ஏதாச்சும் காரணம் சொல்லி கழிச்சு விட்டுறாங்க. எப்போ வந்து இந்த முதலமைச்சர் கலைஞர் இருக்கும்போது இல்லாதவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறதாக சொன்னாங்க. அது எல்லாமே இப்போ வந்து இருக்கப்பட்டவர்களுக்காக கொடுத்துட்டு இல்லாதப்பட்டவர்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து காலனி வீடுங்கிறதே கிடையாது பொன்னையூரில் வந்து. ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து காலனி வீடுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முறையிட்டிருக்கோம். இல்லாதவர்களுக்கு இடமும் வேணும்னு சொல்லி முறையிட்டிருக்கோம். எதுவுமே நிறைவேற்ற முடியலை. எல்லாம் இருக்கப்பட்டவர்களுக்காக கொடுத்துட்டு இல்லாதவர்களுக்கு அம்பன். அப்போ ஒரு மாற்று அரசியல்லாம் யார் எதிர்பார்க்குறீங்க? மாற்று மக்களுக்கு யார் நல்லது செய்யறாலும் அவங்க இல்லை உங்களுக்கு தெரியல. இப்போ இங்கே வந்து வைரமுத்து ஐயா இப்போ வந்து எல்லாருமே வந்து புது ஆளாக தான் இருக்கிறாங்க. அது வந்து மக்களுக்கு எல்லாம் நல்லா. இப்போ டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெண் வேட்பாளரை தான் நிறுத்தியிருக்காங்க இந்த இடத்துல. அவங்க எப்படின்னா நிலவரத்துல எப்படி நடைமுறைகள் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு என்ன தோணுது? என்னையை பொறுத்தளவில் நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா குரல் கொடுக்குறதுல வந்து கெட்டலை தான். வைரமுத்து ஐயா, வைரமுத்து விஜயபாஸ்கர் சார், அவங்க தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. அதனால வைரமுத்து கூப்பிட்ட குரலுக்கு ஆபத்துக்கு வந்து உதவுனாங்க. அது என்னைக்குமே நிரந்தரமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லாருமே இருந்தாலும் நாடு நல்லா இருக்கும். இந்த 2026 தேர்தல் உங்களோட ஆதரவு என்ன காரணம்? அவங்க நிறைய பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. இப்ப அந்த இது எதுவுமே இல்லை. அந்த இது வந்தா கொஞ்சம் நல்லா. அப்ப இந்த கடந்த ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு இந்த தொகுதியில? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுத்தமாவே இல்லை. இப்போ இவங்க வந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். அம்மா இருக்கும்போது இருந்த மாதிரி இப்ப கொண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால ஒரு மாற்று அரசியல் இருந்தாதே சரியா இருக்கும். ஐயா, இந்த 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க. உங்களோட ஆதரவு யார் வந்தா நல்லா இருக்கும்? வைரமுத்து. என்ன காரணம் ஐயா? ஐயா அவர் நல்லா எல்லாருக்கும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு செய்வார், வருவார், கூப்பிட்டவருக்கு வருவார். நான் 22லேருந்து கலாச்சார பொறுப்பாளர் தான் இருக்கிறேன். அதனால அவருக்கு தான் செய்யணும், நல்லா செய்வார், வைப்பார், பண்ணுவார். ஆனால் பொதுமக்களுக்கு கூப்பிட்டவருக்கு வர்றாரு. இந்த மாதிரி நல்லா அவருக்கு ஓட்டு போடுறது, பொதுமக்களுக்கு செஞ்சு நல்லா ஓட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த கடந்த ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு? என்ன ஒரு ஏதாவது மாற்றம் இருந்துச்சா? இந்த கடந்த ஆட்சியை ஏன் பேசணும்? அந்த ஆட்சியில் பற்றி பேசணும்னா அது ரொம்ப வருத்தமாக வரும். அப்போ இருக்குது. நானும் அந்த கட்சியில் வந்தேன். எம்ஜிஆர் பிரிஞ்சார், நானும் பிரிஞ்சு வந்தேன். அந்த கட்சியிலையும் நம்ம பொருளாதாரத்தான் இருந்தேன். அதனால நம்ம அவர்களை பற்றி அவங்க ஆட்சியில் நம்ம பண்ணிட்டு போகிறா. நம்ம ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லா செய்வாங்க. அதனால எல்லா பொதுமக்களும் பார்த்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டால் ரைட்டு. ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்கலாம். மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வணக்கம்.
ஆனால் இந்த 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு? நம்மளுடைய ஆதரவுக்கு இப்போதைக்கு வந்து நம்ம இந்துக்களுக்கும் இந்த நாட்டுடைய சாமிகள் கும்பிட்றதுக்கு, கிராம தேவதைகளை கும்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுக்கு தான் ஆதரவு. அதோடய இந்தியில் பாரத பிரதமர் அவரும் ஆதரிக்கிறாரு, அதனால நானும் ஆதரிக்கிறேன் அவர். இந்த கடந்த ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு? கடந்த ஆட்சி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா ஆள் பார்த்த ஆள் இந்த 1000 ரூபா அனுப்புகிறாங்களே அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பேர் வாங்காமல் இருக்காங்க. அதில் கட்சி யார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் டிக்கெட் அடிச்சு விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டியானத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் இருக்குன்னு சொன்னால் 25 குடும்பம் மேலே இது மாதிரி இந்த மகளிர் திட்டம் வந்து காசு கிடைக்கல. அதனால நான் வந்து இந்த தடவை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிய அவருடைய ஆதரவுனாலையும் நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியார் ஆதரவுனாலையும் நமது திரும்பியம் தொகுதியில் நிற்க வச்சிருக்கின்ற நமது வைரமுத்து அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் போடுறதாக எல்லா மக்களையும் நானும் கேன்வாஸ் பண்ணுவேன். இதே ஆட்சி கண்டினியூ ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ இங்கே வந்து ரகுபதி அப்படின்ற ஒருத்தர் தான் இங்கே கேண்டிடேட்டா டிஎம்கே. ஸோ அப்போ திருப்பி அவரே இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏடிஎம்கேல வந்துட்டு வைரமுத்து இருக்காரு, டிவிகேல சிந்து இருக்காங்க, வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கேவே திருப்பி ரகுபதி சாரே வந்தாங்க. ஓகேக்கா, நன்றிக்கா. ஆனால் 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு? வைரமுத்து. என்ன காரணம்? அவர் வருவார், நல்ல ஒரு சின்ன ஒரு வீடு தேவையை சொன்னாலும் வருவார், செய்வார், நல்லா வந்து பார்ப்பார். அதனால வைரமுத்து தான் ஓட்டுங்க. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு? அது சரியில்லை, ஆட்சி சரியில்லை. அதனால ஒரு மாற்றம் வேணும். அதுக்கு வைரமுத்து தான் இப்போ ஓட்டு. அண்ணா, இந்த 2026 தேர்தலில் உங்களோட ஆதரவு யார்? நாங்கள் வைரமுத்துக்கு தான். நாங்கள் வைரமுத்து ஐயாவுக்கு ஓட்டு போட்டோம்னா அவங்க வந்து எந்த குறையாக இருந்தாலும் அவர் நல்ல அவர் எலெக்ஷனில் நின்று அவர் தோல்வி அடைஞ்சாலும் அவர் எங்களை வந்து அவர் பார்ப்பார். நல்ல ஒரு ஆதரவு செய்வாப்புல, ஒரு உதவியாக நிற்பாப்புல. எங்களுக்கு அவர் தான் வேணும். ஆனால் டிஎம்கே ஆட்சியில் அவ்வளோவா எங்களுக்கு ஒன்றும் சுகம் இல்லை. அது எங்கே பார்த்தாலும் திருடு அனைத்து சம்பவமும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தடவை வைரமுத்து ஐயா ஏடிஎம்கேயில் ஜெயிக்கணும், ஒரு மாற்றம் கிடைக்கணும். இதுதான் எங்களோட ஆசை. ஒரு மாற்றம் தேவைப்படுது, ஏற்படுது. ஆனால் இந்த 2026 தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? வைரமுத்து ஏடிஎம்கே. என்ன காரணம்? ஃபர்ஸ்ட்லேருந்து கட்சி ஏடிஎம்கே. ஆனால் கொள்கை பொதுச் செயலாளர் ரொம்ப பிடிக்கும் செயல்பாட்டுக்கு, அதனால ஏடிஎம்கே தான். இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு? அது ரொம்ப மோசம். எப்படி மோசம்னா என்ன மாதிரி சொல்றீங்க? எந்த மாதிரினா பாமர மக்களுக்கான ஒரு இதுவும் கிடையாது, நல்ல பயன் எதுவும் கிடையாது. அதனால அவர் பிடிக்கல. அதனால ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க. அக்கா, இப்போ 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்கன்றப்போ இந்த தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? எங்களுக்கு வைரமுத்து ஐயா வந்தால் தான் நல்லா இருக்கும். என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. கடந்த ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி எப்படி இருக்கு? எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. உங்க தொகுதியை பத்தி சொல்லுங்க, ஆட்சியை விட்டுலாம். நம்ம உங்க தொகுதியில இந்த 5 ஆண்டு காலம் எப்படி இருக்கு? வந்து பேசுறதாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி வச்சு பார்க்கும்போது உங்க தொகுதின்றது எப்படி இருக்கு? அப்படி இந்த ஆட்சியில வரல. எந்த ஒரு இதுக்குமே வரது இல்லை. வர்றதில்ல. ஓகே அக்கா, நீங்க சொல்லுங்கக்கா, உங்களோட ஆதரவு யாருக்கு? எங்களுக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி தான்ப்பா. என்ன காரணம்? எதனால அக்கா? எதனாலன்னா எங்களுக்கு அவங்கதே வந்து முன்னாடி நிற்பாங்க. ஆட்சியில இல்ல, பொறுப்புல இல்லைனாலும் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. இப்ப இருந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு? என்ன ஆட்சி இப்போ முதல்ல இருந்த நடக்கிறதாப்பா இப்பவும் இருக்குது. என்ன உதவி பண்ணலை, எதுவும் செய்யலை. இந்த பெண்களுக்கு உதவி செய்யறது அந்த அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. கிடைக்கலம்மா. அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் வந்து தேவைப்படுது. நீங்க சொல்லுங்க. தெரு பைப்பை புடிஞ்செறிஞ்சிட்டு வீடு வீட்டுக்கு நாங்கள் போட சொல்லாமல் பைப்பை போட்டு விட்டு பணம் கட்டினாதே உங்களுக்கு 100 தான் வேலை அப்படின்னு சொல்லி இப்போ கடைசியில் எங்களுக்கு வேலையே இல்லை. எங்கள் அம்மா செத்துச்சு, அது உயிரோட இருந்தால் எல்லாம் செய்யும். இப்போ எங்களுக்கு ஐயா, எங்களுக்கு வைரமுத்து ஐயா எல்லாம் எங்களுக்கு செய்யணும். எங்களுக்கு பஞ்சாயத்து போட்டு பிரிக்கணும், ஜெயிக்கணும், பிரிக்கணும். எங்களுக்கு அந்த காவிரி தண்ணியாக வருது, கவர்மெண்ட்லேருந்து தண்ணி விடுறாங்களா, அந்த உப்பு தண்ணி விலைக்கு வாங்கி சாப்பிடுறது சனமே. பணம் கட்டினாத்தான் உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. பணத்தையும் கட்டணும், பணமும் கட்டணும். இந்த வேலை இல்லை, வீட்டில் இருக்கிறோம், வேலை பார்த்தா காசு ஏறலை. அப்போ இந்த 5 ஆண்டு ஆட்சின்றது உங்களுக்கு எந்த அளவுக்குமே ஒரு பயனாவே இல்லை. அப்போ இல்லை. அப்போ இந்த தடவை உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்குது? எங்களுக்கு பஞ்சாயத்து போட்டு பிரிக்கணும், எங்கள் ஐயா வரணும், வைரமுத்து ஐயா வரணும். எங்களுக்கு பஞ்சாயத்து போட்டு பிரிக்கணும். எங்கள் அம்மா போயிடுச்சு, அம்மா இல்லை, ஐயா எங்களுக்கு வைரமுத்து ஐயா வரணும், பஞ்சாயத்து போட்டு பிரிக்கணும். நாங்கள்
அப்பெல்லாம் பஸ் தோது இல்லம்மா, ஆ. நடந்தே போகணும், நடந்தே வரணும். ஒரு டீ தண்ணியெல்லாம் வாங்க முடியாது, கொடுக்க முடியாது, பிள்ளைய தூக்கிட்டு ஓட நடந்தே போவோம்ப்பா. போய் திருக்காம்பூர் பஸ்ஸை பிடிச்சாதான் எங்களுக்கு பஸ்ஸு. இப்போ ஒரு 2 பஸ் விட்டுருக்காங்க. இந்த மினி பஸ் இருந்துச்சு, அதையும் நிப்பாட்டிட்டாங்க. ரோடு வசதி பத்தாதுப்பா. தண்ணி வேண்டாம் இங்கிட்டலாம் எங்கள் பக்கமெல்லாம் ரோடோட இல்லை. அந்த ரேஷன் கடைக்கு பின்னாடி தண்ணி ரோடு இல்லை. தண்ணி வசதி இந்த இப்போ விடுற தண்ணி தான் நாளைக்கு விடுவாங்க. மாடு கன்று வச்சிருக்க குளிக்கிறது வைக்கிறது, எங்கே போய் குளிக்கிறது, கம்மை காட்டலாம் தண்ணி இல்லை. இங்கே இருந்து விட்டு இந்த பைப்பு நாங்கள் வீடு வீட்டுக்கு போட சொல்லலை, போட்டு விட்டு காசு தான் தப்பேன், காசு தான் நாங்கள் வேலை கொடுப்போம், வேலை கொடுப்போம். பணம் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. பைப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பணம் கட்டினாத்தான் உங்களுக்கு 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லி பணம் கட்டினாலும் தண்ணி வரல, கம்மிப்பா. தண்ணி ரொம்ப தண்ணிக்கு கஷ்டம். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வந்தாதான் விடிவு காலம் பிறக்கும். வசதி இல்லைப்பா. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஓடணும், தூக்கிட்டு ஓடணும். நைட்டு பகலைக்கு ஒரு கார் கண்ணி கிடைக்காது, ஒரு ஆட்டோ கிடைக்காது. பொன்னமரை ஃபோன் அடிச்சு சொன்னாத்தே ஆட்டோ வரும். இல்லைன்னா வண்டி வாசி இப்போ வண்டி இருக்குது, தூக்கிட்டு ஓடுறோம். அப்போல்லாம் சைக்கிள், மாட்டு வண்டி, இந்த பொழப்பு தப்பா எங்களுக்கு இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து. அதனால ஒரு மாற்றம் இருந்தாதான் மாற்றம் வரணும். இனிமே இருக்கும் பிள்ளை பிறக்கும் பிள்ளை நல்லா இருக்கணும். ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி. நாங்கள் எப்போவுமே இங்கே சுற்றுவட்டாரத்தில் எல்லாமே ஐயா வைரமுத்து ஐயாவோட ஐயாவும் அவங்க பையனும் தான் எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது. எல்லாமே ஒரு ஹெல்ப்னா நாங்கள் போய் சொன்னாவே ஐயா டேரெக்டாக வந்துடுவாங்க. குமாரசாமினா டேரெக்டாக எங்களுக்கு வருவாங்க. எல்லாமே ஐயா மட்டும் தான், ஐயாவும் அண்ணன் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனால் இங்கே உள்ள யங்ஸ்டர் எல்லாமே பண்ணுறது ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் ஓட்டு. எல்லாருமே யங்ஸ்டர் எல்லாமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆனால் இப்போ கடந்த 5 ஆண்டு ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு இந்த தொகுதியில்? அது டிஎம்கே ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது என்ன சொல்கிறது, அவங்க ஓட்டு மட்டும் தான் வாங்கிடுறாங்க, ஓட்டுக்காக மட்டும் தான் இங்கே வராங்க. மற்றபடி அந்த 5 வருஷம் இங்கே வரவே மாட்டாங்க யாருமே. ரகுபதின்றவர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஐயா. அவங்க நோய் வந்ததே கிடையாது, ஓட்டுக்காக மட்டும்தான் வராங்க. அதுவும் இங்கே உள்ள ஒன்றியம் இருக்காங்களா, அவங்க மட்டும் தான் வருவாங்க. ஐயாவும் இங்கே வரமாட்டாங்க எப்போவுமே. ஆனால் வந்து ஏடிஎம்கே வந்து வைரமுத்து ஐயா மட்டும்தான் வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஆனால் ஜெயிக்கலனாலும் எப்பவுமே களப்பணியில் வந்து இருக்கிறது எல்லாமே ஐயாவும் அண்ணன் மட்டும் தான் எப்பவுமே இங்கே வருவாங்க. யங்ஸ்டருக்கு ஃபுல்லாக ஓட்டு எல்லாமே ஐயாவுக்கும் அண்ணன் மட்டும்.